அஸ்ஸலாமு அலைக்கும். வருகின்ற அக்டோபர் மற்றும் டிசம்பரில் உம்ராஹ் பயணம் செய்ய தனியாகவோ குழுவாகவோ விரும்புகிறீர்களா? இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அல் பத்தாஹ் ஹஜ் சர்வீஸை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சங்கைக்குரிய பல்லாக்கு டிவி நேயர்களே, உயர்ந்த உத்தமரின் உதய தினத்தை உள்வாங்கி இருக்கிற வசந்தத்தினுடைய அழகான மாதம் இது. ஆம், இந்த நல்ல ஒரு சந்தர்ப்பத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணுகுகிற முறை என்பது அலாதியான பாடத்தை தரக்கூடியது. இறைமறை குர்ஆனிலேயே அல்லாஹு தாலா அதற்கான ஒரு அடையாளத்தை சொல்லி காட்டுவான். ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின் தலஹும். நாயகமே, அல்லாஹுடைய அருளை கொண்டு தாங்கள் எவ்வளவு மிருதுவாக நடந்து கொள்கிறீர்கள். ஒலவு குந்த ஃபல்லன் கலீதல் கல்வி. நீங்கள் மாத்திரம் கொஞ்சம் கடுமையானவர்களாக இருந்திருந்தால் லன்ஃபல்லூ மின் ஹவுலிக்க, உங்கள் பக்கம் திரும்பியே இருக்க மாட்டாங்கள்ல. ஃபாஃபு அன்ஹும், மன்னிச்சிருங்கோ அப்படின்னு சொல்கிறான். என் கண்மணி இடத்தில் இருந்த குணத்தை அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறான். இருந்த குணம் என்ன? அதை கொடுத்தவனே அவன் தானே. அந்த அழகு குணத்தை அப்படியே வெளிப்படுத்துவதால் அவன் அவ்வளவு அலாதியாக சொல்லி காட்டுகிறான். நன்றாக நாம் பார்க்கிறோம். சாதாரண மக்களாம் அல் அமீன் என்று அருள் நிறைந்த பெருமகனாருக்கு அப்படி ஒரு உயர்தர வார்த்தையை சொல்லி மகிழ்ந்த சமூகம் ஏகத்துவத்தை எடுத்து வைத்த பொழுது நாகரீகமற்றவர்களாக பைத்தியக்காரர், சூனியக்காரர் என்றெல்லாம் ஏசி வேதனை கொடுத்தார்கள். அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஊரை விட்டும் விலக்கி வைத்தார்கள். ஷஅப் அபி தாலிப் அந்த பள்ளத்தாக்கில் 2 ஆண்டு காலங்கள் கோமான் நபியுடைய குடும்பமும் சேர்ந்து அந்த கஷ்டத்தை அனுபவித்தது. உணவு கொடுக்கவில்லை, பல நாட்கள் பட்டினி, சரியான உறக்கம் இல்லை. ஒரு நாள் உறங்கவில்லை என்றாலே உடல் எந்த தளர்வுகளை எடுத்துக்கொள்ளும். இப்படியெல்லாம் கஷ்டங்களை கொடுத்தார்கள். கொடூர நடவடிக்கைகளை செய்த கொடும்பாவிகளாக மாறினார்கள். பிறந்த மண்ணில் இருந்தே விரட்டிவிட துணிந்தவர்கள். இப்படிப்பட்ட நபர்கள், இந்த நபர்கள் மக்கா வெற்றியின் போது கைதிகளாக முன்னிருக்கிறார்கள். எப்படிப்பட்ட சூழல் சிந்தித்து பாருங்கள். மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது, அனைவர்களும் நிற்கிறார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கோபத்தின் உச்சாணியில் நின்று கொள்கிறார்கள். அல் யௌமு யௌமுல் மல்ஹமா, பழி தீர்க்கும் நாள் இது. சரியாக சிக்கிக் கொண்டார்கள். அவர்களை நாம் விடக்கூடாது என்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசுவாசப்படுத்தி சொன்னார்கள், லா அல் யௌமு யௌமுல் மர்ஹமா, இது அருள் வழங்க வேண்டிய நாள் என்றார்கள். சாதாரண இடம் அல்ல இது. இதை சொல்வதற்கு சாமானியரால் அது முடியாது. ஆனால் பெருமானார் சொல்லி காட்டினார்கள். ஆம், அந்த மக்களிடத்திலேயே கேட்கிறார்கள், அருமை மக்களே, நான் உங்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள்? என் ஊர்வாசிகள், நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று. நீங்கள் எங்கள் ஊர்வாசி, எங்களோடே இருக்கிற ஆள் இல்லையா, அதனால் இப்படி மாறிட்டாங்க. எப்படியெல்லாம் திட்டின ஆள்கள், எங்கள் ஊர்வாசி நீங்கள், அதனால் நீங்கள் எங்களை மன்னிச்சா நல்லா இருக்கும்னு உடனே ஆம் மன்னிக்கிறேன் என்றார்கள். எவ்வளவு பெரிய வார்த்தை அது! எங்கே என்று ஒருவரை பெருமானார் தேடுகிறார்கள். அவர் ஒளிந்து நிற்கிறார். யார் தெரியுமா? மக்காவிலிருந்து, பிறந்த மண்ணிலிருந்து, உயர்தரமான குடும்பத்தின் பாரம்பரியத்தினுடைய அந்த தகுதிமிக்க பெருமகனார் அந்த ஊரிலிருந்து விரட்டப்படுகிறார்கள், வெளியேற்றப்படுகிறார்கள். அப்படி செல்வதற்கு முன்பாக எந்த இறை ஆலயம் எம் பெருமானாருக்காக ஏங்கிக் கொண்டிருந்ததோ அந்த தகுதிமிக்க ஆலயத்திற்குள்ளால் 2 ரக்காத்துகள் நான் தொழுது கொள்கிறேனே, நான் உள்ளே போயிட்டு வாரேன்னு கேட்குறாங்க. சாவி அப்பொழுது யார் கைவசம் இருந்தது தெரியுமா? கண்மணி நாயகத்தின் கண்கள் ஒருவரை தேடுகிறது. ஒளிந்து கொண்டு ஒருவர் நிற்கிறாரே, அவரிடத்தில் தான் ஆரம்பத்தில் இருந்தது. கேட்டார்கள், யார் அவர்? தல்ஹா என்கின்ற அந்த தோழர். தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கேட்கிறார்கள், அருமை தல்ஹா அவர்களே, நீங்கள் அந்த சாவியை கொஞ்சம் தாங்கலேன்னு கேட்கும் பொழுது, அதெல்லாம் தர முடியாது,
அப்படின்னு சொல்லி அவர்கள் அங்கிருந்து விரட்டப்படுகிறார்கள். அந்த உஸ்மான் பின் தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு, அந்த உஸ்மான் பின் தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் தான் அந்த சாவி இருக்கிறது. அந்த உஸ்மான் பின் தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் இப்போ பெருமானார் அவங்கள கூப்பிட்றாங்க, இங்கே வாங்கன்னாங்க. சாவி இருக்கு யார் ரசூலல்லாஹ், இன்னாங்கன்னு கையில் கொடுத்துட்டாங்க. இப்போ தெரியும் நிச்சயமாக நமக்கு கிடைக்காது, ஏன்னா நான் கேட்கும் போது தரலல்ல, இப்போ என்ன என் கைவசத்தில் வந்துடுச்சுல்லன்னு நினைப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டார். ரசூலுல்லாஹ் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. என்ன தெரியுமா செஞ்சாங்க, அப்படியே போயிட்டு அந்த காபத்துல்லாவை பரிசுத்தப்படுத்தணும், எல்லா பணிகளையும் முடித்து விட்டு மீண்டும் தேடுகிறார்கள் எங்கே அந்த உஸ்மான் அவர்களை என்று. அந்த உஸ்மான் பின் தல்ஹாவை அழைத்து அனைவர்கள் முன்னிலையும் ஆச்சரியப்படத்தக்க ஒரு செயலை செய்தார்கள். இன்னாங்க சாவியை நீங்கள் வச்சுக்கங்கோ, கொடுத்ததோடு தாரை தாரையாக கண்ணீர் வடித்தார்கள். இது உங்களிடத்தில் மாத்திரமல்ல, உங்கள் சந்ததியிடத்திலும் இது பயணிக்க வேண்டும், நீங்கள் தான் உரித்தானவர் என்று கொடுத்தார்கள். இன்றும் அந்த குடும்பத்தினுடைய பாரம்பரிய பிள்ளைகள் தான் கஅபாவின் சாவிக்கு சொந்தக்காரர்கள். ஆம், அன்று கொடுத்தார்களே, என் கண்மணி நாயகத்திடத்தில் இப்படிப்பட்ட குணத்தை வேறு யாரிடத்தில் பெற முடியும் அவர்களை தவிர? தாயிஃப் சொல்லவா வேண்டும்? அடித்தார்களே, பிள்ளைகளை கொண்டல்லவா அடிக்கச் சொன்னார்கள்? ஒரு கவிஞர் இப்படியே சொன்னான், கல்லின் மீது பூவை போட்டு பழக்கப்பட்ட சமூகம் அந்த தாயிஃப் என்கின்ற அந்த நாடில்தான் ஒரு பூவின் மீது கல்லை போட்டது என்று பதிவு செய்தார்கள். ஆம், அந்த நேரத்தில் கூட அவர்களுடைய உதிரங்கள் எல்லாம் ஒழுகுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு உதிரம் மாத்திரம் இந்த பூமியில் பட்டிருக்கும் என்றால் இந்த பூமி கடும் சோதனைக்கு ஆட்பட்டிருக்கும். ஆம், அந்த முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஓடோடி வருகிறார்கள். அல்லாஹுவின் உத்தரவேற்று அமரர்கள் வருகிறார்கள். மலையை புரட்டி போடுகிற தகுதி படைத்த அமரர்கள் வருகிறார்கள். நாயகமே சொல்லுங்கள், ஒரு உத்தரவை இடுங்கள், இரு மலைகளையும் ஒன்றாக சேர்த்து விடுகிறோம். ரெண்டு மலையும் வானக்க செஞ்ச என்னாவும் அந்த ஊர், அப்படி ஒன்று சேர்த்து விடுகிறோம், நசுங்கி விடும் அந்த ஊரை, பொசுங்கி விடும், ஒன்றும் இருக்காது. அப்படிங்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதறியவர்களாக கை உயர்த்தினார்கள். யா அல்லாஹ் மன்னித்து விடு, அல்லாஹும் மக்ஃபிர் லி கௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன், அல்லாஹும் மஹ்தி கௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன். மன்னிச்சிரு யா அல்லாஹ், என் கூட்டம் தெரியாமல் செஞ்சிட்டாங்க. யாருக்கு? தன்னை அடித்தவங்க, தம் மேனில் இரத்தத்தை வர வச்சவங்க, அவங்களுக்காக கை உயர்த்துகிறார்கள். எப்படி? லேசாக முறைத்து பார்த்தாலே சந்ததியை தோண்டி திட்டுகிற சமூகம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏதோ ஒரு லேசாக தவறாக அடித்து விட்டாலே குடும்பத்தையே கூறு போட நினைக்கிற சமூகம் சிந்திக்க வேண்டும். தன்னை அடித்தவர்களுக்கு கரம் உயர்த்துகிறார்கள். யாரெல்லாம் மன்னிச்சிரு, யாரெல்லாம் தெரியாமல் செஞ்சிட்டாங்க, இவங்க இப்போ வந்து ஏற்றுக்கிட்டா கூட இவங்களோட சந்ததிகள் வருவாங்கன்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்ட முறை இருக்கு பாருங்க. இந்த உலகத்தில் அவர்களுக்கு நிகர் அவர்கள்தான். என் பெருமானார் சில சந்தர்ப்பங்களில் அல்ல, எல்லா சந்தர்ப்பங்களிலும் இப்படித்தான் அழகான அணுகுமுறைகள், அறிவார்ந்த அணுகுமுறைகள் இப்படியெல்லாம் நடந்து காட்டியிருக்கிறார்கள். அந்த தூய நபியின் தூய்மையான சுன்னத்துக்களை தகுதிமிக்க உம்மத்துகளாக நம்மை அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்துகிறாங்க. இவைகளை எடுத்தால் அல்லவா அந்த தகுதி வரும். அந்த தகுதியை அல்லாஹ் நம்மிடத்திலும் தரிபடுத்தி வைப்பானாக. அவர்களின் அணுகுமுறைகளை அன்பான முறையிலும் அழகான முறையிலும் பேணிக்கொண்டு இந்த உலக வாழ்விலும் நாளை மறுமையிலும் ஈடேற்றம் பெறுகிற தூயோர்களாக அல்லாஹ் நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.